என் அன்பு பிள்ளையே, நேர்மையாக இருந்த உன்னை மாட்டி கொடுத்த சில வஞ்சகர்களுக்கு இந்த கருப்பன் என்ன செய்ய போகிறேன் என்று உனக்கு வாக்காக சொல்லப் போகின்றேன். என் செல்ல குழந்தையே, இதை நீ கேட்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருமானால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் என் பிள்ளையே, அந்த அளவிற்கு மனவேதனையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். ஒருவர் உனக்கு கொடுத்த வேதனைதான் என் பிள்ளை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம். எல்லார் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்துவதற்காக அந்த உறவு என்றோ ஒரு நாள் திட்டங்களை தீட்டி அதை இன்று செயல்படுத்தியதால் உனது உள்ளத்தை அது மிகவும் காயப்படுத்தி இருக்கிறது. என் பிள்ளையே, நீயும் வெள்ளந்தி போல இருந்து கொண்டு சுற்றி நடக்கும் விஷயங்களை பற்றி துளியும் கவலைப்படாமல் இருந்ததனால் இன்று அவர்கள் விரித்த வலையில் மாட்டிக்கொண்டாய். உன்னை மிக எளிதாக ஏமாற்றி அவர்கள் காரியத்தை சாதித்து விட்டார்கள். நீயும் ஏமாற்றத்தை இப்பொழுது சந்தித்து விட்டாய். என் பிள்ளைக்கு இவர்கள் எல்லாம் இப்படி ஒரு கேடு செய்வார்கள் என்று ஒருபோதும் மனதில் நினைத்தது கிடையாது. நாம் மற்றவர்கள் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்று நீ ஒதுங்கி நின்று கொண்டிருந்தாய். யார் என்ன செய்தாலும் அவர்களை பற்றி சற்றும் சிந்திக்கவில்லை. நீ மனதால் கூட எந்த விதமான தீய செயல்களையும் ஒருவருக்கும் ஒருபோதும் செய்ய நினைத்தது கிடையாது. இப்படி அப்பாவியாக உள்ள உனக்கு அவர்கள் செய்வது மகா வட்டமான செயல். இதற்கான பாவம் அவர்களுக்கு கட்டாயம் வந்து சேரும். அதனால் அவர்கள் செய்வதை அவர்களே அனுபவித்து போகட்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்று இருந்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு ஒரு பொது விஷயத்தில் உன்னுடைய தலையீடு அதிகமாக இருந்தது. அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. எனவே அதிலிருந்து உன்னை விலக்கி வைப்பதற்காக அத்தனை தந்திரங்கள் எல்லாம் செய்து உன்னை சிக்க வைத்து விட்டனர். என் தங்கமே, அவர்கள் செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராக திரும்பியதோடு மட்டுமல்லாமல் உடன் சேர்ந்து கொண்டவரும் உனக்கு எதிராக திருப்பி விட்டார்கள். முதலில் அவர்கள் ஆடிய நாடகம்தான் உன்னால் இன்று வரை மறக்க முடியாததாக இருக்கின்றது. ஒருவரை மற்றொருவருக்கு எதிராக பேசி அவமானப்படுத்த தூண்டிவிட்டு நீ அவருக்கு துணையாக நிற்பது போல மற்றவர்கள் முன்னிலையில் காட்டி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து உன்னையே விலக்கி வைத்தார்கள். என் தங்கமே, என் குழந்தைக்கு இதுவெல்லாம் வருத்தம் கிடையாது. இதிலெல்லாம் எந்த ஒரு மனக்கவலையும் கிடையாது. ஆனாலும் உடனிருந்து கொண்டே இப்படி ஒரு துரோகத்தை செய்வதுதான் மிகப்பெரிய வேதனையை அளிக்கிறது. இத்தனை நாட்களும் உனக்கு அதிலிருந்த பொறுப்பு மிக வெறுப்பாகிவிட்டது. நீ செய்த தியாகங்கள் எல்லாம் உன் பின்னால் நின்று கொண்டு உன்னை ஒவ்வொரு விஷயங்களாக நினைவில் கூறுகிறது. எத்தனை ஆத்மார்த்தமாக நீ ஒவ்வொரு வேலையையும் மிக அற்புதமாக செய்திருக்கிறாய் தெரியுமா? அப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் கொச்சைப்படுத்த நினைத்தார்கள். இவர்களை என்னவெல்லாம் செய்வது? நெஞ்சு பொறுக்குதில்லையே. என் குழந்தைக்கு மனதில் வேதனை அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சில நாட்களாகவே உனக்கு எதிராக நடப்பதற்கு காரணம் இந்த நபரினுடைய வேலைகள் என்பதை இப்பொழுது நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்த போது இவர்கள் உன்னை சிக்க வைக்க வேண்டும் என்றுதான் சூழ்ச்சி வலை விரித்தார்கள். இப்பொழுது உன்னை மக்கள் மத்தியில் குற்றவாளியாகவும் ஆக்கிவிட்டார்கள். உன்னிடம் நல்லவர் போல நடித்து இப்பொழுது துரோகத்தையும் செய்து விட்டார்கள். இவர்கள் செய்த அக்கிரமங்களை எல்லாம் இத்தனை நாட்கள் பொறுத்து கொண்டு பார்த்திருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இவர் எந்த எல்லை வரைதான் செல்கிறார்? தெய்வத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு இவர் ஆடிய நாடகம் எத்தனை நாளைக்குத்தான் என்று
பார்க்கலாம் என்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் பொறுமையாக காத்திருந்தேன். என் தங்கமே, நான் உன்னோடு பேச நினைத்த விஷயம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, நீ மனம் கலந்தா கட் பண்ணிடுறா. என் குழந்தையே, நீ மனம் கலங்காதே. தெய்வம் உனக்குத்தான் துணையாக எப்போதும் நிற்கின்றது. உன் மீது யார் எந்த பழியை தூக்கி போட்டாலும் அது நிச்சயமாக அவர்களுக்கே திரும்பி செல்லும் என்பதை நான் உனக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாலும் உடனிருந்து உனக்கு உணர்த்தி இருக்கிறேன். இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? யார் என்ன செய்தாலும் உனக்கு இந்த கருப்பனின் துணை இருக்கிறது. இவர்களை மக்கள் மத்தியில் யார் என்று நான் அம்பலப்படுத்தப் போகின்றேன். இவர்கள் செய்த தீவினைகள் எல்லாம் இவர்களுக்கே திரும்ப கிடைக்கப் போகின்றது. என் அன்பு குழந்தையே, பொது விஷயங்களில் செயல்படக்கூடிய நீ சுற்றி இருக்கக்கூடிய நபர்களையும் ஒரு கண் வைத்து பார்க்க வேண்டும். இதை ஒரு பாடமாக நீ எடுத்துக்கொள். நீ நல்லதைத்தான் செய்தாய், ஆனால் நீ செய்த நல்லதை அவர்கள் தவறாக காட்டிவிட்டார்கள். அதற்காக நீ ஒருபோதும் வேதனைப்படாதே. எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் கவலைப்படாமல் இருக்க வேண்டும். நான் உன் தந்தை அல்லவா? உன்னை எப்பொழுதும் என்னை நோக்கி வரவழைப்பேன். ஒருபோதும் என்னை விட்டு உன்னை பிரிந்திருக்க நான் விட மாட்டேன். நான் இன்று அமைதி காத்தது போல உனக்கு தோன்றலாம். தீயோர் ஆடிய ஆட்டங்கள் எல்லாம் ஆடி முடிக்கட்டும் என்றுதான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையே, நீ அருகில் வந்து நிற்பாய். நீ என்னை காண்பாய். நிச்சயமாக இந்த அப்பன் உனக்கு அத்தனை ஆசீர்வாதங்களையும் அள்ளி கொடுத்து காத்து விடுவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையை நான் ஒரு நாளும் பொய்யாக்க விடமாட்டேன். நீ என் அருகில் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, என்னுடைய ஆசீர்வாதம் என்றுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. அவர்கள் தெய்வத்தின் நண்பினை அங்கே மற்றவர்களிடம் விலைபேசி முடிக்கின்ற அளவுக்கு மனிதர்கள் மத்தியில் மனிதாபிமானம் குறைந்து விட்டது. என் பிள்ளை, நீயோ என் மீது ஆத்மார்த்தமான அன்பு கொண்டு இத்தனை நாட்களும் எனக்கு நன்றியோடு நீ இருந்திருக்கின்றாய். உன்னுடைய அன்பினை ஒரு நாளும் நான் புரிந்து கொள்ளாமல் இல்லை. நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் நான் நன்கு அறிவேன். ஒவ்வொரு நாளும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, உனக்கு கெட்ட பெயர் வந்தாலும் பரவாயில்லை என்று எனக்கு செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ செய்து முடித்த ஒவ்வொரு செயலுக்கும் நிச்சயமாக என்னிடமிருந்து உனக்கான நல்ல பதில் கிடைக்கத்தான் போகின்றது. என் தங்க பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வமும் நான் தான் என்பதை மறந்து விடாதே. தெய்வம் என்பது ஒன்றுதான். எல்லோருமே வேறு வேறு ரூபத்தில் உனக்கு காட்சி அளிக்கிறோமே தவிர மற்றபடி எல்லோருமே ஒரே உருவம்தான் என்பதை நீ மறந்து விடாதே. அதனால் நீ யாரை வணங்கினாலும் சரி, அங்கே உன்னை ஆசீர்வதிக்க இந்த கருப்பண்ணசாமி நின்று கொண்டிருப்பேன். என்றும் உனக்கு காவலாக இருப்பேன் என்பதையும் மறந்து விடாதே. உன்னுடைய குலதெய்வத்தை வணங்காததால் தான் இத்தனை சூழ்ச்சிகள் நடந்திருக்கிறது என்று எப்பொழுதும் நினைக்காதே. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் முறியடைத்து உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு நான் கொண்டு வருவேன். இவர்கள் முன்னால் நான் உன்னை நிச்சயமாக வாழ வைப்பேன். என் பிள்ளைக்கு மனதில் இத்தனை கஷ்டங்களை கொடுத்தவர்களை, எத்தனை காயங்களை கொடுத்தவர்களை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். அவர்கள் ஒரு நாளும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதையும் தாண்டி ஒருவர் அத்தகைய நிலைக்கு வருகிறார் என்றால் அவர்கள் செய்த பாவத்தினுடைய பலன்கள் அங்கே ஏறிக்கொண்டே செல்கிறது. அந்த பாவத்தின் பலன்களை அவர்கள் அனுபவிக்கும் பொழுது அவர்கள் அடைந்த முன்னேற்றம் எல்லாம் பின்னேற்றமாக மாறத்தான் போகிறது. நான் செய்து கொடுக்க நினைத்த விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக உன் கண்முன்னே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்தது எல்லாமே நல்லபடியாக மாறும். என் தங்கமே, என் பிள்ளையோடு விளையாடியவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனையை அனுபவிக்க அவர்கள் தகுதி உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள்.
அவர்களை இனி ஒருபோதும் நீ காப்பாற்ற நினைக்காதே, உதவி செய்யவும் நினைக்காதே. யாருக்கும் தண்டனை கொடுக்க வேண்டாம் அப்பா என்று என்னிடத்தில் நிச்சயம் நீ கேட்கத்தான் செய்வாய். என் தங்கமே, இனிமேலும் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு இந்த தண்டனை சரிதான். இது போன்ற துரோகிகளிடம் இருந்து உன்னை மீட்டெடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன் வாழ்க்கை உனக்கானது. நான் என்றுமே உன்னோடு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார், இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ணசாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது. என் அப்பன் துணையாக இருக்கிறார்,
நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.